குடியிருப்பில் இருந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு கட்டமா போர் நடந்து கொண்டு கேட்க ஒவ்வொரு இடமா போய் கடைசியில முள்ளிவாய்க்கால இருந்து வட்டுவால் மட்டும் வந்து வட்டுவாள்ல ஆமிக்கார சரணடைய சொல்லி கேட்டு எல்லோரும் எங்கட பிள்ளைகளோட சேர்ந்து எங்கட பிள்ளைகள் குடும்பம் எங்கட பிள்ளைகளோட இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் சேர்ந்து பிரான்சிஸ் ஃபாதரோட சொல்லி நீங்கள் சரணடைகிறேன்டா எங்களோட பெயர்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி பெயர்களை பதிஞ்சு கொடுத்த பிறகு அவர்களை எல்லாரையும் பெற சொல்லி போய் அவர்கள் பஸ்ல ஏற்றப்பட்டு ஆமியிடம் சரணடைஞ்சவர்கள் பஸ்ல ஏற்றப்பட்டு போனவர்கள் இன்று வரை என்னவான்னு தெரியவில்லை. நாங்களும் எல்லா இடமும் போய் திரிஞ்சு எல்லா முகமும் தெரிஞ்சு எல்லா இடமும் போலீஸோ ஐசிஆர்சியோ மனிதாரமோ குழுவோ ஏர்போஸ் போலீஸோ எல்லா இடமும் போய் நாங்கள் முறைப்பாடுகளை செய்து எல்லா கூட்டங்களுக்கும் போய் எல்லா போராட்டங்களுக்கும் போய் இன்னும் எங்களுக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லை. எங்களை இந்த சிறிய புள்ளிகளை தான் எங்க வச்சிருக்கிறோம். இந்த சிறிய புள்ளிகளையாவது எங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம் தானே. இனியாவது எங்களை அந்த புள்ளிகளுக்கு மன்னிப்பு கொடுத்து எங்களை புள்ளிகளை விடுங்க. எங்களுக்கு இங்க காணா போனதை பத்தி ஒன்றுமில்லை. அவர்கள் வெளிநாடு போயிருப்பினம், அவர்கள் அங்க போயிருப்பினம், இங்க போயிருப்பினம் என்று அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கையில கொடுத்தா கையில ஒப்படைச்ச புள்ளிகள் எங்க அவர்கள் என்னத்துக்காக இப்படி சொல்லணும்? அவர் சொல்ல வேண்டிய இதில் அவர்கள் சண்டையில நின்றவரா இல்ல, சண்டையில நின்றவர்களை கேட்கட்டும். அவர்கள் எங்க, அவர்கள் எந்த வசூல் ஏற்றப்பட்டது, யார் ஏற்றப்பட்டது, எந்த குரூப் கொண்டு போனது என்று அவர்கள் கேட்க வேண்டிய முறை. எங்களுக்கு சொல்லுறார்கள் இங்க இல்ல, அவர்கள் வெளிநாடு போயிருப்பிடம், அவர்கள் இறந்திருக்கலாம். அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை புள்ளியால எங்களை விட்டு ஒப்படைக்கணும். எங்களை புள்ளியால வச்சிருக்கிறோம். நாங்க இப்படி கேட்கத்தான் இன்னும் என்ன செய்யறார்களோ தெரியாது. எங்கட புள்ளியால வச்சிருக்கிறோம். எங்கட புள்ளியால எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். பாலன் 6 மாசம் பாலனை கூட கொண்டு போய் என்ன செய்தவர்கள்? நீங்க தினம் கொண்டாடுறீங்க, நீங்க நல்லது செய்றீங்க. எங்கட பிள்ளைல எங்கட தாங்க, எங்கட பிள்ளைல ஐயோ ஐயோம்மா எங்கம்மா எந்த செல்வங்களும் நான் இப்ப காண போறேன். எந்த செல்வங்களும் நான் இப்ப காண போறேன்மா. ஐயோம்மா ஐயோ என்னம்மா எந்த செல்வங்களே எங்கட பிள்ளைகள ஜாக்காடே இல்ல. கொஞ்சம் தண்ணி ஐயோ வேணாம். எந்த பிள்ளைகளை வச்சிருக்கணும்? எங்கட பிள்ளைகளோட எத்தனையோ குடும்பங்கள் போனது. குடும்பங்களை ஒன்றும் செய்யல வச்சிருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை எங்களை ஒப்படைங்கோ. மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட வந்தவர்கள் இல்லைண்டா அவர்கள் தங்கட சைலண்ட் அடிச்சு செத்திருப்பார்களே. நீங்க மன்னிப்பீங்கன்னு தானே உங்கள்கிட்ட வந்தவே. ஐயோ வயிறே நீரே, ஐயோ எங்கட வயிறே நீரே, ஐயோ அந்த பிறந்த சிசுவ கூட நாங்க காண இல்ல. ஐயோ எத்தனை நாளைக்கு நாங்க என்ன இருந்து எல்லாம் எல்லாம் எங்கட மூளை எல்லாம் போச்சு. ஐயோ நான் ஒரு நாளைக்கு எங்கட பிள்ளைகளை விடுவீங்கோ. அவங்க நீங்கள வச்ச கதையை கேட்டு நீங்களும் எங்களை திரும்பி பாக்குறீங்க இல்லையே. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ரத்தம் ஒன்று தானே. ஐயோ ரத்தம் ஒன்று தானே. நீங்க பாக்குறீங்க இல்லையே, நீங்க கண்ணிருந்து பாக்குறீங்க இல்லையே, எங்கட பிள்ளைகளை பாக்குறீங்க இல்லையே. ஐயோம்மா ஐயோ நாங்க உடனே அதுகள் மடிஞ்சிருந்தா நாங்க அழுது எங்கட உயிரியாத போக்காட்டி இல்லைண்டா எங்கட ஆத்திரத்தை தீர்த்திருப்பாங்க. இப்படி எங்கட ஆத்திரத்தை தீர்க்க இல்லை. நெஞ்சு வடிக்க போகுது அம்மா. எந்த வெத்த விளங்கியம்மா இருக்கிறேன், எந்த வெத்த விளங்கியம்மா வச்சிருக்கிறேன்.